ஒரு காலத்தில் ஒரு போர்வீர மன்னன் இருந்தான். ஒவ்வொரு போருக்கும் செல்லும் போதும் மன்னனுடன் ஒரு யானையும் துணையாக வரும். இந்த யானை மிகவும் வலிமையானது, பயமில்லாதது, விசுவாசமானது. மன்னனின் திறமைகளை யாராவது பாராட்டினால் அவர் அந்த பெருமையை யானைக்கும் கொடுப்பார். ஆனால் இப்போது நிலைமை முற்றிலும் மாறிவிட்டது. யானைக்கு வயதாகிவிட்டது, அதனால் போர்களில் பங்கேற்க முடியவில்லை. இப்போது பெரும்பாலான நேரம் யானை காடுகளில் அலைந்து திரிகிறது. மன்னன் அவ்வப்போது வந்து அதன் நலன்களை பார்த்து கொள்வார். ஒரு நாள் இந்த யானை காட்டில் நடந்து செல்லும்போது மிகவும் தாகமாக உணர்ந்தது. அப்போது அருகில் இருந்த ஒரு குளத்தில் தண்ணீர் குடிக்கச் சென்றது. குளத்திற்குச் செல்லும் வழியில் ஒரு சதுப்பு நிலம் இருந்தது. ஆனால் யானை அதை கவனிக்கவில்லை. யானை முன்னால் நடந்து தெரியாமல் கால் தவறி அந்தச் சதுப்பு நிலத்தின் ஓரத்தில் மாட்டிக்கொண்டது. எவ்வளவுதான் யானை அதிலிருந்து வெளியே வர முயன்றாலும் அது மேலும் மேலும் உள்ளே சென்றது. அப்போது யானை உரத்த குரலில் பிளிரத் தொடங்கியது. யானையின் பிளிரல் அந்த காடு முழுவதும் எதிரொலித்தது. அப்போது பலரும் அங்கு ஓடி வந்தனர். மன்னன் தனது சிறந்த வீரர்களுடன் அங்கு வந்து சேர்ந்தார். அவர்களால் முடிந்தவரை முயற்சி செய்தனர். ஆனால் யானையை வெளியே கொண்டு வர முடியவில்லை, அது அவ்வளவு பெரிய மிருகமல்லவா. அதே நேரத்தில் புத்தர் அந்த வழியாகச் செல்ல நேர்ந்தது. அவரை கண்ட மன்னன் உடனடியாக புத்தரிடம் சென்று உதவி கேட்டார். யானையின் நிலையைக் கண்ட புத்தர் மன்னனிடம் தனது சிறந்த வீரர்களை அணிவகுத்து நின்று போரில் யானையுடன் சென்றபோது ஊதிய அதே எக்காளத்தை ஊதுமாறு கூறினார். அவர்கள் எக்காளத்தை ஊதினர். அந்தச் சத்தம் கேட்டதும் யானையின் மனநிலை மாறியது. தான் போருக்குச் செல்வது போல் யானை தனது முழு பலத்தையும் திரட்டிச் சதுப்பு நிலத்தில் இருந்து தானாகவே வெளியே வந்தது. பல சமயங்களில் நாம் ஒரு காரியத்தைச் சாதிக்க முயற்சி செய்து சலர்ந்து போகும்போது நாம் எதற்காக தொடங்கினோம் என்பதை மறந்துவிடுகிறோம். நீங்கள் எங்கிருந்து இங்கே வந்தீர்கள், இங்கு வர நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டீர்கள், எதற்காக இதை தொடங்கினேன் என்ற எண்ணம் உங்கள் மனதில் எப்போதும் இருக்க வேண்டும். அதுவே உங்களுக்கு கிடைக்கும் சிறந்த ஊக்கம். When you feel like quitting, remember why you started and always remember your struggles.